ஸ்டேலின் எண்ணெய் சந்தைகள் மீது ஈரான் சரமாரி தாக்குதல் நடாத்தியுள்ளது. $64 பில்லியன் மதிப்புள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு நிலையங்கள் தீக்கிரையாகியுள்ளன. அமெரிக்கா ஸ்டேல் தாக்குதலுக்கு ஈரான் கொடுத்த மரண அடி இதுவாக பதிவாகியிருக்கிறது. ஈரான் மற்றும் அமெரிக்கா ஸ்டேல் இடையில் போர் 15வது நாளை எட்டியுள்ள நிலையில் நேற்றைய தினம் மத்திய கிழக்கில் பெரும் பொருளாதார அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் ஈரான் தனது ஏவுகணைகளை ஏவியுள்ளது. கடந்த சில நாட்களாக ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் அங்கிருந்து மிகப்பெரிய எண்ணெய் வயல்கள் மீது அமெரிக்காவும் ஸ்டீலும் இணைந்து பாரிய குண்டுவீச்சு தாக்குதல்களை நடாத்தின. இதற்கு பதிலடியாக நேற்றைய தினம் காலை ஸ்டீலின் $64 பில்லியன் பெறுமதியுள்ள எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு சந்தைகளை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடாத்தியுள்ளது. ஈரானிய ஏவுகணைகள் தாக்கியதில் ஸ்டீலின் முக்கிய பெட்ரோலிய சேமிப்பு கிடங்குகள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் பல சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் விளைவாக உலக சந்தையில் மார்ச் மாதம் 8ஆம் தேதி முதல் கச்சா எண்ணெயின் விலை ஒரு பீப்பாய்க்கு $120 தாண்டியுள்ளது. பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய இந்த போரில் ஈரானின் முக்கிய எரிசக்தி கட்டமைப்புகள் சிதைக்கப்பட்டதால் ஈரான் தற்போது ஸ்டீலின் பொருளாதாரத்தை முடக்கும் நோக்கில் இந்த தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. ஈரானின் புதிய ஆன்மீக தலைவர் மொஜ்தபா ஹமேனி அமெரிக்க ஸ்டேலிய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரின் வழியாக செல்வதை தடை செய்துள்ள நிலையில் இந்த புதிய தாக்குதல் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீறி இந்த ஏவுகணைகளை இலக்கு வைத்து தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஸ்டீலில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. அதேவேளை தெஹ்ரான் நகரில் நேற்றைய தினம் நடைபெற்ற அல்குஸ் தின பேரணியில் உரையாற்றிய ஈரானிய தலைவர்கள் தங்கள் தாக்குதல் தொடரும் எனவும் எச்சரித்துள்ளார்.